முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நாம் இன்று கொண்டு வரும் தொகுப்பு என்னவென்றால், ஜனவரி மாத ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை, அதாவது ஜனவரி மாத பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு கவர்ச்சியாக பேசக்கூடியதில் வல்லவர்கள், காந்த சக்தியை உடையவர்கள், நிலையான தன்மை உடையவர்கள், இவர்களுடைய ராசியிலே கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள், ரோகிணி 1, 2, 3, 4, மேலும் மிருக சீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை அடங்கிய கால புருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியாக திகழ்கின்ற இந்த ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாசத்தின் பொது பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு கிரகங்களின் சஞ்சார நிலையை நாம் பார்க்கலாம். முதலிலே பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 5வது வீடு, அதாவது கன்னியிலே கேது. இது அவ்வளவு நல்ல பலமான ஒரு அமைப்பு அல்ல. கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்திலே சுக்கிரன் புதன், நல்லதொரு அமைப்பு. அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 8வது ஸ்தானம் தனுசிலே சூரியன் செவ்வாய், நல்ல அமைப்பு அல்ல. தொழில் ஸ்தானத்திலே சனி, இது ஒரு நல்ல அமைப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். கூடுதல் உழைப்பை கொடுத்து வருமானத்தை கொடுக்கின்றது. லாபஸ்தானத்திலே ராகு என்பது ஒரு பலமான அதிர்ஷ்ட அமைப்பு ஆகும். அயன சயன போகஸ்தானத்திலே குரு, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மறைமுகமாக கட்டளையிடுகிறார். முதலிலே எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த தேதியிலே செல்லுகிறது என்பதை கிரக மாற்றங்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதை நாம் முதலிலே பார்க்கலாம். 8/1/2024 அன்று புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதாவது இது ஒரு போராட்டத்தை குறிக்கின்ற அமைப்பு ஆகும். 15/1/2024 அன்று சூரிய பகவான் 8வது வீடு என்று அழைக்கப்படுகின்ற தனுசு ராசியில் இருந்து 9வது வீடு என்று அழைக்கப்படுகின்ற பாக்கியஸ்தானம் மகர ராசிக்கு செல்வது ஒரு வகையில் நல்லதே. சுக்கிர பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமத்து ஸ்தானத்திற்கு மாறுவது அவ்வளவு நல்ல அமைப்பு அல்ல. இது 18/1/2024 அன்று நிகழ்கிறது. அதன் பிறகு 27/1/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது ஸ்தானமான தனுசில் இருந்து மகரத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி மேன்மையை தரும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய ஜனவரி மாத பொது பலனை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். வருமானங்கள் பெருக வழிகள் பிறக்கும். அதே சமயம் செலவு அதிகரிக்க வாய்ப்பும் உள்ளது. கவனம் தேவை. இந்த மாதத்தில் வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பான நல்ல லாபம் கிடைக்கும். பணியிடத்திலே மூத்தவர்களுடைய ஆதரவை பெற்றிடுவீர்கள்.
தொழில் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும். மாதத்தின் 2வது வாரத்திலே திடீரென்று ஒரு பெரிய செலவை சந்திக்க நேரிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அனுசரித்து செல்வது நல்லது. கடினமான சூழ்நிலையில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி அடைவீர்கள். காதலிலே உங்கள் துணை வாழ்க்கையில் அதிகமாக தலையிடுவதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தவும். சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதம் பணவரத்துக்கு திருப்தி இருக்கும். ஆனால் உங்களுக்கு நன்மையை செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவு உண்டாகும். கவனம் தேவை. திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவருடன் சண்டையிட வாய்ப்பு உருவாகலாம். எனவே மிகவும் நிதானத்துடன் இருப்பது நல்லது. வீண் பேச்சுகளை குறைப்பது நன்மையை தரும். அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் மற்றவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ தவிர்ப்பதோ நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவரிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். மேல் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கைகள் உங்கள் கோபத்தை தூண்டும்படி இருக்கலாம். நிதானத்தை கடைபிடித்து வீண் பிரச்சனைகளை ஏற்படாமல் தடுக்கவும். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலிலே ஈடுபடுவது வெற்றியை தரும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜனவரி மாதத்திலே கவனம் கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இது. மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்திதான் தப்பித்துக் கொள்ள வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியிலே இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். பண வரத்து திருப்தியாக இருக்கும். கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும். அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்கள் நட்பு வட்டத்திலே இருப்பவருடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பாடங்களை படிப்பதிலே மாணவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். இதை பயன்படுத்தி கொண்டால் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதத்திலே கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வியை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியிலே மரியாதை கூடும். தாய் தந்தையுடன் இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்கும். எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் திடீர் செலவு உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தருடைய ஆதரவு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்கள் வேலைகளை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை மாறும். மிருகசீரிடம் 1, 2 என்ற பாதங்களை உடையவருடைய பலாபலன். இந்த ஜனவரி மாதத்திலே ரிஷபராசியை சேர்ந்தவர்கள், மிருகசீரிடம் என்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், இந்த மாதம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருந்து கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. எடுத்துக்கொண்ட காரியங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம். மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு நிரந்தர பயனை உங்களுக்கு வாரி வழங்கும். லட்சுமியினுடைய கனகதாரா தோத்திரம் அல்லது காயத்ரியை சொல்லி வர கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயர். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, திங்கள், வியாழன். சந்திராஷ்டம் வருகின்ற தினங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி மாதம் 10, 11 தேதிகளிலே. அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8, 7 ஆகும். அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி தினப்பலன் மதியம் 2 மணி அளவிலே பதிவிட்டு உங்களுடைய நலனுக்காக
சொல்லப்படுகிறது. அந்த பதிவை நீங்கள் கண்டு அதை கேட்டு நீங்கள் பலாபலனை அடைய வேண்டும். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களை மிதுன ராசி ஜனவரி மாத பலனிலே சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.